அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நிதிஷ்குமார் கட்சி 2 முக்கிய இலாக்காக்களை கோருகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மோடி அமைக்கும் புதிய அமைச்சரவையில் 2 முக்கிய இலாக்காவை கோருகிறது நிதிஷ் கட்சி. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். 2 முக்கிய இலாக்காக்களை நிதிஷ் கட்சி கோருகிறது, விவரங்களை வழங்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பதவியேற்க இருக்கின்றது. அதாவது இந்த கூட்டு அமைச்சரவையிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்த அமைச்சர்கள் கேபினெட் அந்தஸ்தில் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு அடுத்தபடியாக தெலுங்கு தேசம் கட்சியும் அதன் பிறகு 12 எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதாதள் கட்சியும் இருக்கின்றது. எனவே அதன் தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தங்களுக்கு 2 முக்கிய அமைச்சர் பதவிகள் வேண்டும் என கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீண்டும் தங்களுக்கு ரயில்வே துறை வேண்டும் எனவும் அதேபோல வேளாண் துறை தங்களுக்கு வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நிதிஷ்குமார் ஏற்கனவே 1998 காலகட்டங்களில் ரயில்வே துறை அமைச்சராக பணியாற்றியவர். எனவே அந்த அடிப்படையில் மீண்டும் தங்களுக்கு அந்த ரயில்வே துறை வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே ரயில்வே துறை என்பது ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு துறை என்பதனாலும் அந்த துறை தங்கள் கட்சியை சார்ந்த எம்பி ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் எனவும் பீகார் மாநில முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விவசாயத்துறை, இந்த விவசாயத்துறையை பொறுத்தவரை ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சியும் கேட்கிறது. அதேபோல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனதாதளும் கேட்கின்றது. பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் தரப்பும் கேட்கின்றது. எனவே இந்த விவசாயத்துறையை பொறுத்தவரை ஒரு கடும் போட்டி இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல பீகார் முதலமைச்சர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை சபாநாயகர் பதவியும் தங்கள் தரப்புக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். அதாவது இந்த கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய காரணத்தினாலே பல்வேறு திருப்பங்கள் அடுத்தடுத்த சில மாதங்களிலோ அடுத்தடுத்த சில ஆண்டுகளிலோ ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே சபாநாயகர் பதவி என்பது அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையும் சபாநாயகர் பதவியை தங்கள் தரப்புக்கு வேண்டும் என்கிறார்கள். அதே நேரத்தில் நிதிஷ்குமாரும் சபாநாயகர் பதவி எங்களுக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். 2014 இதேபோன்று துணை சபாநாயகர் போன்ற பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. தம்பிதுரை எல்லாம் தமிழகத்திலிருந்து துணை சபாநாயகராக பணியாற்றியிருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவியாக சபாநாயகர் பதவியும் துணை சபாநாயகர் பதவியும் பார்க்கப்படுகின்றது. கூட்டு ஆட்சி, அதாவது கூட்டு மந்திரி சபை நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போது வேண்டுமானாலும் அரசியல் திருப்பங்கள் ஏற்படலாம். கடந்த காலங்களில் வரலாறு எடுத்து பார்க்கும்போது இந்திய வரலாற்றில் பல அரசியல் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் சபாநாயகருடைய கை ஓங்கும் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் சபாநாயகர் பதவி வேண்டும் எனவும் 2 முக்கிய இலாக்காக்கள் வேண்டும் எனவும் நிதிஷ்குமார் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.